யாரா அவ? பெரிய கை ப்ரோ. மகிழ்ச்சி. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க மகிழ்ச்சி பேசுறேன். பேசும்போதே சிரிப்பு அடக்க முடியல என்னால. பயங்கரமான ஒரு வீடியோ தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு எடுத்து வந்திருக்கேன். எதுக்காக நான் சிரிச்சேன் பேசிட்டு இருக்கும் போது அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது தெரியும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, 3 வருஷம் வச்சுங்களேன். அதுக்கப்புறம் இப்போதான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்துட்டு வர்றோம். அதுவும் பார்த்தீங்கன்னா அதுவா அமைஞ்சிச்சு, நம்மளா எதையும் தேடி போகல. ஸோ விஷயத்தை தெளிவாக சொல்லிடுறேன். நம்மள பார்த்தீங்கன்னா 2 பேர் லவ் பிராங்க் பண்ண வருவாங்க. ஸோ அவங்கள பதிலுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பயங்கர ட்விஸ்டா இருக்கும். சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி அவங்க நம்மள எப்படிலாம் லவ் பிராங்க் பண்ணாங்க அப்படிங்கிறது எப்படிலாம் லவ் பிராங்க்ங்கிறத விட வஞ்சன்ஸ் போல இருக்குங்க. நம்மள அவங்களுக்கு முன்னாடில இருந்து பிடிக்காது போல இருக்கு. நம்ம மேல உள்ள இதெல்லாம் எப்படி கொட்டி தீர்க்கலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம மேல கொட்டிட்டாங்க. சரி, ஓகேங்க. என்னெல்லாம் நடந்துச்சு, எப்பெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கறத நீங்க பார்க்க போறது மாதிரி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா பாத்துருந்தீங்கன்னா ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஏன்னா நம்ம 450K ஃபேமிலி போறது பாத்தீங்கன்னா இன்னும் 1200 பேர் நம்ம ஃபேமிலில சேர்ந்தாங்கன்னா நம்ம ரீச் இதை மட்டும் நம்மளால தெளிவா சொல்ல முடியாதா, சீக்கிரமே ரீச் பண்ணிடலாங்க. சரி, ஓகே. நம்ம கதை என்னன்னு பார்க்க போறது மாதிரி நீங்க ஃப்ரீ ஃபயரை தவிர்த்து மத்த எதுனா கேம் விளையாண்டு அது மணி சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இல்ல இந்த ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே டைமண்ட் டாப் அப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் சொல்ற ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. இந்த ஆப் பாத்தீங்கன்னா வின்சோ ஆப். இந்த ஆப்போட லிங்க் பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்து பின் பண்ணி வச்சிருக்கேன். எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி ஃப்ரீயா டைமண்ட்ஸ் வாங்கலாம்ங்கறத சொல்லிடுறேன். சரிங்களா? டவுன்லோட் ஆப்ஷன் இந்த மாதிரி காட்டும், லிங்க் தொட்டோனே டவுன்லோட் பண்ணிங்க. இந்த ஆப்ல பாத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பரை போட்டு ஓடிபி சென்ட் பண்ணி உள்ள போயிடலாம். நீங்க ஈஸி தான், எல்லாமே ஈஸி தான். அப்புறம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேம்ஸ் இருக்குது, நிறைய கேம்ஸ் இருக்குது. சின்ன கேம்ல இருந்து பெரிய கேம் வரையும் உங்களுக்கு பிடிச்ச கேம் நிறைய இருக்கலாம் அதுல, ஃப்ரீ ஃபயர் தவிர்த்து. சோ இதெல்லாம் நீங்க ஏன் ஃப்ரீ ஃபயர் கூட இருக்கு. சரிங்களா? ஃப்ரீ ஃபயருக்கு தனியா பாத்தீங்கன்னா இதுல டோர்னமெண்ட் நடத்துறாங்க. ஒரு கில் அடிச்சா 10 ரூபா, பூய் அடிச்சா 40 ரூபா தராங்க. அதே மாதிரி இந்த வின்ஸ் ஆப்ல உள்ள எந்த கேம் வேணாலும் நீங்க ஃப்ரீயா விளையாடலாம். இல்ல அப்படின்னா 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா, ஏன் 100 ரூபா கூட நீங்க கட்டி ப்ளே பண்ணலாம். கட்டி ப்ளே பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா தான் இருக்கும். டைம் சும்மா 2 ரூபா கட்டி ட்ரை பண்ணி பாருங்களா, ஈஸியா தான் இருக்கும். ஆனா நீங்க எடுத்தோடனே உங்க கை காசெல்லாம் போட்ட வேண்டாம். இப்பவுமே சரி, நீங்க எப்பவும் சரி, நீங்க உங்க கை காசை போட வேண்டாம். அவங்க கொடுக்குற போனஸா ஒரு 550 ரூபா போனஸ் அமௌண்ட் தருவாங்க. அதை வச்சு மட்டும் ப்ளே பண்ணுங்க. அப்புறம் இந்த வின்ஸ் ஆப்பை உங்க ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணீங்க. இப்ப நான் உங்களுக்கு ரெஃபர் பண்றேன் பாத்தீங்களா, அதே மாதிரி உங்க ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணி டவுன்லோட் பண்ண வச்சீங்கன்னா ஒரு டவுன்லோட் பாத்தீங்கன்னா 40 ரூபா, 50 ரூபா, 60 ரூபா, 100 ரூபா வரைக்கும் தருவாங்க. சரிங்களா? எனக்கு அப்படிதான் தராங்க, அதனால தான் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்றேன். அப்புறம் நீங்க கேம் விளையாண்டு வின் பண்ற மணியா இருக்கட்டும், இல்லனா இது மாதிரி ரெஃபர் மூலமா எடுக்கிற மணியா இருக்கட்டும், இதெல்லாம் உங்க கூகுள் பே, போன் பே, பேடிஎம் மூலமா வித்ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா உங்க ஃப்ரீ ஃபயர் அக்கவுண்ட்க்கு வின்ஸ் ஆப் மூலமாவே டைரக்டா டைமண்ட் டாப் அப் பண்ணிக்கலாம். அதுவும் கம்மியான ஆஃபர்ல. ஜஸ்ட் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஆப்போட லிங்க் பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல தான் கொடுத்து பின் பண்ணி வச்சிருக்கேன். மறந்துடாதீங்க, கமெண்ட் செக்ஷன்ல போய் பாத்தீங்கன்னா இருக்கும். விருப்பம் இருந்தா கடைசியா சொல்றது என்னோட ஒரு வார்த்தை இதுதான். உங்களுக்கு இவ்வளவு தூரம் நான் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு தோணுச்சுன்னா போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கங்க, ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல அப்படின்னாலும் விட்டுருங்க, பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவில் நீங்க கேட்கும் வார்த்தைகள் அனைத்தும் கற்பனையே அப்படின்னு என்னால சொல்லிட்டு போக முடியாது. ஜஸ்ட் பிராங்க், அதை மட்டும் மனசுல வச்சுட்டு பாருங்க. சரிங்களா? ஹலோ. ஹலோ, மகிழ்ச்சி தானே? சொல்லுங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா? என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா புரியலங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதான்னு கேட்டேன். என்ன புரியலனா? என்னங்க நீங்களே கேள்வி கேட்டுக்கிறீங்க, பதிலையும் சொல்லிக்கிறீங்க. என்ன கேள்வி கேட்டாங்க? உன்கிட்ட கேள்விதான் கேட்டாங்க, ஆன்சர் எல்லாம் பண்ணல. ஏங்க நான் என்னங்க பண்ணிட்டு இருக்கேன், இங்க வெளில வந்தேன், சொல்லுங்க. ஹலோ, நான் இதை கேட்கலங்க உங்ககிட்ட. நீ என்ன பண்ணிட்டு இருக்கியான்னு உன் லைஃப் மேட்டர்ல கேட்டேன். முதல்ல இந்த நீ வா போங்கிற மாதிரிலாம் பேசுறீங்க. இப்ப எப்படி ஸ்டார்டிங்ல பேசுறீங்களோ வாங்க போங்க பேசுங்க. சரிங்களா? உனக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? எனக்கு என்னம்மா இப்படிலாம் பேசுற? ஆமா, நீ பக்கத்துல ஏத்துக்கோன வாங்க போங்க நான் பேச முடியும். வாய்ஸே வேற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் பேசுறது பையனா பொண்ணா? தம்பி இவ்வளவு நேரம் வாமா போமான்னு இப்ப பையனா பொண்ணான்னு கேக்குற. வாய்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி இருக்குடா. டேய் குட்டி பையா, நீ எல்லாம் பையன் கிட்ட பேசுவியா? பொண்ணுங்க கிட்ட மட்டும் தானே பேசுவ. ரைட்ரா. என்னைய பத்தி உனக்கும் தெரிஞ்சிருச்சா? ஆமாமா, உன்னை பத்தி ஊருக்கே தெரியுது, எனக்கு தெரியாதா? சரி, விஷயம் என்ன? விஷயம் என்னன்னா நீ என்ன பண்ணி வச்சிருக்க அத சொல்லு. சரி, நான் என்ன பண்ண நீ தானே சொல்ல முடியும். நீ சொன்னா எனக்கு தெரியும். ஏன் பண்ண உனக்கு தெரியாதா? ஆமா, ஒருத்தவங்க கிட்ட பண்ணிருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஊரே பண்ணினா உனக்கு எப்படி தெரியும்? சரி, என்னை பத்தி உனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் என்ன பண்ண சொல்லு. வேற நம்ம என்ன நிறைய பண்ணிருக்கிறோம். நீ சொல்லு நான் என்ன பண்ணிருக்கேன். உனக்கு ரித்திகான்ற பொண்ணு தெரியுமா?
ரித்திகா தெரியுமே, அந்த இறுதி சுற்றுல வருமே அழகா ஒரு ஹீரோயின், அருமையா இருப்பா. ஐயோ ஆமா, அந்த பொண்ணை கூட விட்டு வைக்க மாட்டேன். பேச சான்ஸ் கிடைச்சா அவ்வளவுதான். ஏய் என்ன நானும் பாத்துக்கிறேன், விட்டா ஓரா பேசுங்கிற, விட்டா ஒரு மாதிரி ஆக்கிரோப்புல இருக்க. ஐயோ நீ அந்த மாதிரி தானே, உன்ன என்ன ஒரு மாதிரி ஆக்குறாங்கன்ற. நானும் பாக்குறேன் ரொம்ப பேசுங்கிற. சரி நீ பேசுறிய கலாய்க்கிற, அதுக்கேத்த மாதிரி நானும் பேசலாம் பார்த்தா நீ சீரியஸா பேசுங்கிற. உன்னை யாரு கலாய்க்க? சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட கலாய்க்கிறேன்னு சொல்லிட்டு வந்து பேசுறேன். இந்த வாய்ஸ் எங்க கேட்ட மாதிரியே இருக்குது. இருக்கும் உனக்கு. உனக்கு எந்த பொண்ணு வாய்ஸ் கேட்காத மாதிரி இருக்கும். உனக்கு எல்லா பொண்ணு வாய்ஸும் கேட்கற மாதிரி தான் இருக்கும். ஐயோ அப்பவே சொல்லிட்டேன், ரித்திகான்னு ஒரு ஹீரோயின் தான் தெரியும். ஆமா, ஒரு பொண்ணை ஏமாத்தின்னு தான் பேர் தெரிஞ்சிருக்கோம். நீ ஊர்ல இருக்க எல்லா பொண்ணையும் ஏமாத்தினா உனக்கு எப்படி பேர் தெரியும்? திரும்ப திரும்ப இப்படியே பேசாத, ஏன்னா அசிங்கமா வார்த்தை வந்துடும். பொண்ணா பையனா கூட தெரியல, பையனா இருந்தா கிளி கிழிச்சுவேன். ஃபர்ஸ்ட் நீ யாருன்னு சொல்றாதே, பையனா? உனக்கு வாய்ஸ பார்த்தா எப்படி தெரியுது? உன் வாய்ஸ பார்த்தா நான் எதுவும் சொல்லி உன்னை நீ பேசுற மாதிரிலாம் நான் பேச மாட்டேன். உனக்கு எப்படி தெரியாம இருக்கும்? உனக்கு பொண்ணுல வாய்ஸ்னாலே கேட்டோன்னே கண்டுபிடிச்சிருக்கியே. அப்ப நீ பையன் தான் கன்ஃபார்ம் பண்ணடே தம்பி. நம்ம எல்லாம் பேசுனுக்காத, மொத்தவங்க அம்மான்னு கிழிச்சிருவேன் பாத்துக்க. தேவையில்லாம வார்த்தை விட்டுருக்காத, ஓகேவா? நான் பொண்ணு, கொஞ்சம் பார்த்து பேசு. பார்த்து பேசு. பொண்ணா? எப்படி நான் உன்னை நம்புறது பொண்ணுன்ட்டு? நீ குட்டி பையன் மாதிரியே வாய்ஸ் இருக்குது. உனக்கு இருக்கு குட்டி பையன் மாதிரி வாய்ஸ்லாம். சரி நீ பொண்ணுன்னே வச்சுக்கலாம். இங்க பாருங்க, என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசிக்காதீங்க நீங்க. இப்பதான் வருது கண்டென்ட்டா, பிராங்கா? உனக்கு என்ன பொண்ணுங்க கால் பண்ணாலே பிராங்கு, இல்ல பொண்ணுங்களை ஏமாத்துறதான் உன் வேலையா இருக்கும். இப்ப யாரு கால் பண்ணாலும் உனக்கு பிராங்கா தானே தெரியும். ஏங்க ஹலோ சொல்லு சொல்லு. என்னங்க ஏன் இப்படி பண்றீங்க? என்னதான் ஆச்சு? எதுவும் கண்டென்ட் எடுக்க வந்தீங்களா இல்ல எப்படி? சொல்லுங்க சிஸ்டர். நீ எப்ப பார்த்தாலும் கண்டென்ட்ல இருக்காத, ஓகேவா? சும்மா கண்டென்ட். என் பொழப்பே அதுல தான் சிஸ்டர் ஓடுது. அதான் உன் பொழப்புக்காக எல்லாரோட லைஃபையும் பணைய வைக்காத, சரியா? நான் யார் லைஃப் சிஸ்டர் பணைய வச்சேன்? ஏன் யாரோட லைஃப பணைய வச்சேன்னு உனக்கு தெரியாதா? யாரோட லைஃப் பணைய வச்சேன் நீங்களா சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். என்ன நீங்க பாட்டு வந்தீங்க, உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க. சரி ஃபர்ஸ்ட் கலாய்க்கிறீங்கன்னு நினைச்சு நான் உங்களுக்கு ஏத்த மாதிரி பேசுனா என்ன இப்படி பேசிக்கிறீங்க? உனக்கு ரித்திகாவை தெரியுமா தெரியாதா? நீ விளையாட்டு பண்ணாம ஒழுங்கா சொல்லு. தெரியாது. ஏன் பேசும்போது பழகும் போதுலாம் உனக்கு தெரியலையா ரித்திகானா யாருன்னு? தெரியாதுன்ற இப்போ யாருமா அந்த பொண்ணு? ஃபர்ஸ்ட் அது சொல்லுமா, நீ ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசுமா. அதான் நான் உன்கிட்ட கேக்குறேன், நீ பேசும்போது உனக்கு தெரியலையா யாருன்னு? இப்ப வந்து என்கிட்ட கேக்குறேன் நான் ரித்திகான்னு யாருன்னு கேட்டேன். வந்துட போகுது. நான் சொல்லினே இருக்கிறேன் தெரியாது சும்மா அதே சொல்லிருக்கிறேன். ஏச்சி, ஒரு பொண்ணு ஏமாத்துற உனக்கு அசிங்கமா இல்ல? இங்க பாரு, என் வாயில இருந்து இதே வார்த்தையை புடுங்கிறாத. அமைதியா இருடா, நான் உனக்கு அவளுக்கு கால் பண்றேன், அப்ப தெரியும்டா உனக்கு. ஆமா, உனக்கு என்னடா மரியாதை வேண்டி கிடைக்கு? வாடி பொண்ணுலாம் பேசினா உனக்கு அவ்வளவுதான்டா. வாய மூடுறா. நீ மட்டும் பேசுகிற. வாய மூடுறா. உனக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? சரியா லம்பாடி பொம்பளையா இருப்பா. ஐயோ, முன்ன மாதிரி பிளே பாயா இல்ல, லம்பாடி பொம்பளையா தானே இருக்கா. இருந்துட்டு போற, விடுறா. இப்பதான் ஒரிஜினல் வாய்ஸ் வருது பாரு. இங்க பாரு சொர்ணாக்கா வாய்ஸ் இப்பதான் வருது. சரிடா இருந்துட்டு போகுது. அதுக்கு என்னடா இப்போ? உன்ன மாதிரி ஏமாத்துறல எல்லா பொண்ணையும். பாருடி, மரியாதையா பேசு. நீ மரியாதையா பேசுடா. உனக்கு என்னடா மரியாதை வேண்டி கிடக்கு? மரியாதை கொடுத்தாண்டி பேசுகிறேன். நீ தானே மரியாதை. எப்படி வாடி போடின்றது உங்க ஊர்ல மரியாதையா? வாய மூடுறா. இருடா, நான் அவளுக்கு கால் பண்றேன், அப்ப தெரியும்டா உனக்கு. இருடா கால் பண்றேன். என்ன தெரியாது, அவ்வளவு தெரியும்ல, அவ பேசுவா. இப்ப பாரு, இரு கால் பண்றேன் அவளுக்கு. நீ போடு, நான் பேசுறேன். இருடா போடுறேன். யாருமே தெரியல, இவங்க பாட்டு வர்றாளுங்க பேசுறாளுங்க. ஹலோ 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 ரித்தி, கேக்குதா? கேக்குது. என்ன ரித்தி? யார் நீ? மகிழ்ச்சியா லைன்ல இருக்கிறது? ஆமா, மகிழ்ச்சி தான் இருக்கான், பேசு. மகிழ்ச்சி. ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன், ஒரே நிமிஷம். கொஞ்சம் ப்ரெஷர். ஒரே நிமிஷம். என்னடா என்ன ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க? மகிழ்ச்சி, ஏன்டா வாய்ஸ் கேட்டனே ஓடுற? உன் வாய்ஸ் கேட்டனே ஓடுறதுக்கு என்ன?
எதனா வேண்டாம். இந்த மாதிரி பஸ் நீ யாருமா? 2 பேரும் பஸ் யாரு அதை சொல்லுங்களேன் என்கிட்ட. டேய் என்ன லவ் பண்றேன்னு என் பின்னாடியே சுத்திட்டு இப்ப யாருன்னு கேக்குற? லவ் பண்றேனா? பின்னாடி சுத்துறேனா? என்னடா எதுவுமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க? என்ன ஏதோ 8வது படிக்கிற குழந்தை வயசு மாதிரி இருக்குது. ஹலோ, என்னை பத்தி உனக்கு தெரியவே தெரியாது. என்ன லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்திட்டு போல. லவ் பண்றது வந்து ஏமா ஒரே நிமிஷம் இருங்க. நீங்க எனக்கு நல்லா தெரியுது நீங்க கண்டென்ட் எடுக்க வந்திருக்கீங்க அப்படின்னு. எனக்கு இது ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நடந்தது 2-3 வாட்டி. நீங்க கண்டென்ட் தான் எடுக்க வந்திருக்கீங்க அப்படின்னா என்கிட்ட ஓப்பனா உண்மையை சொல்லிருங்க. டேய் லூசாரா நீ கண்டென்ட் எடுக்கிறதுக்கு எதுக்குடா உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க? டேங்கற லவ் பண்ணி ஏமாத்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க, சும்மா கண்டென்ட் இருக்க. மாடா போடாங்கற. அவ என்னன்னா அவ யாரு? அந்த பொண்ணு யாரு? அவன் என் அக்கா, எனக்காக வந்து சப்போர்ட் பண்ண தான் பேசுவான். எனக்கு தெரியாது. ஏய் என்கிட்ட பழகிட்டு பேசிட்டு எதுவுமே இல்ல, எதுவும் தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க. ஏன்டா இப்படி எல்லாம் வந்து நடிச்ச என்கிட்ட? ஓ அங்குசாமி என்ன நடிச்சு ஏமாத்திட்ட. அடுத்தது இப்ப எந்த பொண்ணு கூட நடிச்சு ஏமாத்திட்டு இருக்க? நான் நீ நினைக்கிற அளவு ஒர்த்து கிடையாதுமா. நீயா தானே வந்து என் கூட பேசின, நீயா தானே என்கிட்ட அந்த லவ்வ சொன்ன. இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க. நானா வந்து உன்கிட்ட பேசணும் என்ன அவசியம் இருக்குது? ஃபர்ஸ்ட் நீ நான் வந்து பேசணுங்கிற. சரி ஓகே, நான் உன்கிட்ட பேசணுங்கிறல்ல. ஏய் என்னம்மா அந்த பொண்ணோட அக்காவே, திவ்யாவோட அக்காவே, உன் பேர் சொல்றேன். ஏய் நீ மரியாதை பேசுறீ. உனக்கு என்னடா மரியாதை இருக்கு? ஐயோ ஏய் என்ன ஏமாத்திட்டு போனலடா என் அக்கா கேட்கத்தான் செய்வா. சரி சிஸ்டர் சொல்லுடா. இங்க பாருங்க சிஸ்டர், கொஞ்சம் மரியாதை ரெஸ்பெக்டா பேசுங்க சிஸ்டர். அதான் சொல்றேன்ல, உனக்கு என்ன ரெஸ்பெக்ட் வேண்டி கிடக்கு? நீ ஒரு பொண்ணை மதிச்சு நீ நல்லபடியா இருந்தீங்கன்னா உன்னை நான் ரெஸ்பெக்டா பேசிட்டேன். தங்கச்சியை ஏமாத்துனேன்னு சொல்றீங்கல்ல? ஆமா. உங்க தங்கச்சியை நான் ஏமாத்துனதுன்னா ஒரு சின்ன ப்ரூஃப் இருக்குதா? இருக்கே. என்ன இருக்கு? என் கூட டெய்லி வீடியோ சாட் பண்ணியே, வீடியோ கால் பண்ணதெல்லாம் எதுவுமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க. வீடியோ கால் பண்ணணும்? ஏய் நான் உன்னை நம்பினேன்டா. நான் அப்படி இருக்கும்போது எப்படா ப்ரூஃப்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்க முடியும்? நம்பிதானே அவங்க கூட பேசுறேன் நானு. இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க. நம்புறது இதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். வேற என்ன சொல்லிட போறேன்? நீ என்கிட்ட மெசேஜ் பண்ணது எல்லாத்துமே இருக்கு. அதோ இருக்கீங்களா ரித்தியோட அக்கா? சொல்லுடா கேக்குது. ஏண்டி நான் உன் தங்கச்சி ஏமாத்தலன்னு சொல்றியே? உன் தங்கச்சி வாடி போடின்னு பேசுறதுனால மரியாதையா பேசுடா. இருக்காடி ஏய் இருக்குடா அனுப்புடி. நீ பேசுறது உனக்கு தெரியலையா? எனக்கு அனுப்புடி. அடியே டேய் இப்படி எல்லாம் சீட் பண்ணிட்டு இப்படிலாம் பேசாதடா. ரித்தியோட அக்காடி அனுப்புடி, சீக்கிரம் ப்ரூஃப் அனுப்புடி. ஏய் வாயை மூடுறா. நான் ஏன்டி வாயை மூடணும்டி? சொல்லுடி. ஏமாத்துறதும் ஏமாத்திட்டு இப்படிலாம் பேசாத மகிழ்ச்சி. ஏமாத்திட்டு இப்படிலாம் பேசாதடி. சொல்லுடி. இந்த ஏமாத்திட்டு என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? சீட் பண்ணிட்டு எப்படி இப்படிலாம் வந்து பேசிட்டு இருக்க நீனு? நான் கேட்டது ப்ரூஃப். அனுப்புறேன்டா, ப்ரூஃப் தானே அனுப்புறேன். என்கிட்ட நீ பண்ண மெசேஜ்லாம் இருக்கு. என்ன மெசேஜ்? லவ் யூ சொன்னது, நீ தான் எனக்கு வேணும்னு சொன்ன. சரி ஓகே மக்களே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப லென்த்தா போகுது. இதோட நம்ம முடிச்சுக்கலாம் அப்பலாம் நான் சொல்ல மாட்டேன். இவங்க இதுக்கப்புறம் ப்ரூஃப் எல்லாம் காட்டினாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் நீங்க பார்க்கணும்ல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்து பார்ட் 2 நீங்க வந்து இந்த சேனல்ல பார்க்க போறது கிடையாது. பெக்கர் 2 சேனல்ல, சாரி பெக்கர் 97 சேனல்ல தான் பார்க்க போறீங்க, நம்ம செகண்ட் சேனல்ல. ஸோ இதோட பார்ட் 2 பார்த்தீங்கன்னா அங்கதான் வரும். ஸோ வந்து இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் சாயங்காலம் 6 மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்துருங்க. ஆனா 6 மணிக்குள்ள கன்ஃபார்மா வந்துடும். சரிங்களா? அங்க வந்து பாருங்க. எல்லாருக்கும் அது வரைக்கும் பை गाइस and love you to all. போயிட்டு வரேன். பை. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.